தேவனை தேடும் திருமுகம் காணும் தினம் தினம் தோத்திரம் பாடும். புது கவி பொங்கும் இயேசுவை புகழ்ந்திடும் புது பலத்தால் உள்ளம் நிரம்பிடும் நேரம். புது பலத்தால் உள்ளம் நிரம்பிடும் நேரம். தினம் தினம் தோத்திரம் பாடும். கர்த்தரின் அருளே நித்திய பொருளே காத்திருந்தாலே கிடைத்திடுதே. கர்த்தரின் அருளே நித்திய பொருளே காத்திருந்தாலே கிடைத்திடுதே. கழுகு போல் மேலே மறந்திடும் ஆத்மா கண்டிடுதேவை மாட்சிமை காட்சி. கண்டிடுதேவை மாட்சிமை காட்சி. தினம் தினம் தோத்திரம் பாடும். மனம் தேவனை தேடும் திருமுகம் காணும் தினம் தினம் தோத்திரம் பாடும். மாறிடும் மன்னமே தேரிடும் குணமே மேசியாயிவே மறுபிறப்பே. மாறிடும் மன்னமே தேரிடும் குணமே மேசியாயிவே மறுபிறப்பே. பரலோக ஆசி பரிசுத்தாவி பக்தர்கள் மீதே பொழிந்திடும் மாறி. பக்தர்கள் மீதே பொழிந்திடும் மாறி. தினம் தினம் ஸ்தோத்திரம் பாடும். மனம் தேவனை தேடும் திருமுகம் காணும் தினம் தினம் ஸ்தோத்திரம் பாடும். பூவுலகின்பம் பூவை போல் வாடும் பார்த்தறிந்தோரே வெறுத்திடுவான். பூவுலகின்பம் பூவை போல் வாடும் பார்த்தறிந்தோரே வெறுத்திடுவான். ரட்சணிய வாழ்வே நீடுழி நிலைக்கும் இயேசுவின் அன்பே தேனிலும் இன்பம். இயேசுவின் அன்பே தேனிலும் இன்பம். தினம் தினம் ஸ்தோத்திரம் பாடும். மனம் தேவனை தேடும் திருமுகம் காணும் தினம் தினம் ஸ்தோத்திரம் பாடும். வானம் பூமி சர்வசக்தியும் வாஞ்சையுடனே காத்திருக்கும். வானம் பூமி சர்வ சிருஷ்டியும் வாஞ்சையுடனே காத்திருக்கும். சுடர் ஒளி இயேசு தோன்றிடும் நாளே சிந்தனை தங்கும் எந்தனை தேற்றும். சிந்தனை தங்கும் எந்தனை தேற்றும். தினம் தினம் தோத்திரம் பாடும். மனம் தேவனை தேடும் திருமுகம் காணும் தினம் தினம் தோத்திரம் பாடும். இந்த நாளிலே நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். இந்த நாளிலே நீங்கள் கடவுளிடத்திலே பிரார்த்தனை பண்ணினீர்களா? Have you prayed to God this morning? உலகத்துல பாத்தீங்கன்னா ஜெபம் என்பது இட்ஸ் த லாங்குவேஜ் ஆஃப் த ரிலிஜியன் சொல்லுவாங்க. சமயங்களின் மொழி என்று சொல்லப்படுகிறது. எல்லா மதத்திலும் மக்கள் பிரார்த்தனை பண்ணுவதை பார்க்கிறோம்.
இந்துக்கள் முக்கி போட்டு பிரார்த்தனை பண்றதை நம்ம பார்க்கிறோம். இஸ்லாமியர்கள் முகங்குப்புற அவங்க கடவுளத்தில் பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம். கிறிஸ்தவர்கள் முழங்காலில் அமர்ந்து பிரார்த்தனை செய்வதை பார்க்கிறோம். யூதர்கள் அப்படியே நெடுஞ்சாங்கடையா படுத்து சில சமயத்தில் அலங்கத்தின் அந்த ஒரு பெரிய அலங்கத்தின் அருகே போய் நின்று தங்களுடைய தலையை வைத்து முட்டி அழுது கொண்டு ஜெபிப்பார்கள். இவ்விதமாக உலகத்திலே மக்கள் பிரார்த்தனை செய்வதை நாம் பார்க்கிறோம். யாரும் தாயையோ தகப்பனை பார்த்து அப்பா நான் உங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுகிறேன்னு சொல்றது கிடையாது. ஃபாதர் மதர் ஐ ப்ரே டு யூன்னு சொல்லிட்டு. இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா தங்களுக்கு மேல் அப்பாற்பட்ட ஒருவரிடம் தான் அவங்க கடவுளிடத்தில் பிரார்த்தனை பண்ணுவதை பார்க்கிறோம். ஏனென்றால் மேன்ஸ் எக்ஸ்ட்ரீமிட்டி இஸ் காட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. மனிதனுடைய அவல நிலைமை கடவுளுடைய ஒரு சந்தர்ப்பம் என்று ஒருவர் கூறுகிறார். நமக்கு மேலே உள்ள ஒருவர் நமக்குள்ளதான் இருக்கிறாரு, ஆனா நம்ம மேல் நோக்கி பார்க்கிறோம். ஏன்னா அகிலத்தையும் உண்டு பண்ணினவர் கடவுள், எல்லாவற்றையும் கடந்தவர் தான் கடவுள். கடவுளத்துல நம்ம பிரார்த்தனை பண்ணுகிறோம். பாருங்க, பிரார்த்தனை குறித்து பலர் பல விதமாக சொல்லி இருக்கிறாங்க. என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இஃப் யூ ஸ்டார்ட் யுவர் டே இன் பிரேயர், யூ எண்ட் யுவர் டே, யூ எண்ட் யுவர் நைட் அட் பிரேஸ் சொல்லுவாங்க. நீ காலையிலே ஜெபத்தில் ஆரம்பித்தால் இரவை துதியிலே முடிப்பாய் என்று. Prayer must be the key of the day and lock at night. பிரார்த்தனையானது காலையில அது ஒரு திறவுகோலாய் இருக்க வேண்டும், இரவிலே பூட்டாக இருக்க வேண்டும் என்று இன்னொரு கூறுகிறார். ஆகவே பிரார்த்தனையை உலகமெங்கிலும் உள்ள எல்லா மக்களையும் பார்க்கிறோம். எங்க வீட்டுக்கு அருகாமையில் இருந்த திபேத்தியர்கள் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சின்ன குடுக்கையில இந்த சாம்பிராணி இலைகளை வைத்து அதை வைத்துக்கொண்டே அவங்க பிரார்த்தனை பண்ணுவதை பார்த்துருக்கிறேன். அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கும், புகைஞ்சுக்கிட்டே இருக்கும், அந்த புகை அப்படியே மேலே போய்கொண்டே இருக்கும். அப்ப நான் கேட்டேன், எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க? இந்த புகை மேலே போகும்போது எங்களுடைய பிரார்த்தனை கடவுளிடத்தில் போகிறது என்று கூறினார்கள். ஆகவே மக்கள் தங்களுடைய அவல நிலைமைக்காக, தங்களுடைய பிரச்சனைகளுக்காக, தங்களுடைய போராட்டங்களுக்காக, தங்களுடைய பாவங்களுக்காக, பிணிகளுக்காக, பில்லி சூன்யங்களுக்காக, பொருளாதார நெருக்கடிக்காக, பலவிதமான பாரங்களுக்காக அவங்க கடவுளிடத்துல தண்ணீரை போல ஊற்றி விடுகிறதை பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதர்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிரார்த்தனையிலும் குறிப்பிட்ட 6 மணி நேரத்துக்கு ஒரு தடவை பிரார்த்தனை பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, பிரார்த்தனையே வளர்ந்தவங்க எபிரேயர்கள். ஒரு ஆப்பிள் பழம் கையில இருந்தா நம்மள நினைச்சோம் அப்படியே பிடிச்சி கடிச்சிருவோம். ஆனா அவங்க அப்படி செய்ய மாட்டாங்களாம். அகில உலகத்தின் ஆண்டவரே, இந்த ஆப்பிள் பழத்திற்காக நன்றி என்று சொல்லி அதை கடித்து சாப்பிடுவாங்களாம். லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ், ஐ தேங்க் யூ ஃபார் திஸ் ஆப்பிள். அம்மாமார் வீட்டில் பூசணிக்காய் வெட்டும் பொழுது அதே மாதிரி தான் சொல்லுவாங்களாம். அகில உலகத்தின் ஆண்டவரே, இந்த பூசணிக்காய்க்காக நன்றி என்று சொல்லி வெட்டுவாங்களாம். அவ்வளவு கடவுள் மேல ஒரு ஒரு அதிகமான ஒரு உறவு கொண்டிருந்தவர்கள். ஆனா பாத்தீங்கன்னா ஒரு நாள் சீசர்கள் இயேசுவிடத்துல வந்து இவ்விதமாய் சொல்றாங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்திலே 1 வசனம். அவர் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணி முடிந்த பின்பு அவருடைய சீசரில் ஒருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே, யோவான் தன் சீசருக்கு ஜெபம் பண்ண போதித்து போல நீரும் எங்களுக்கு போதிக்க வேண்டும். லார்ட் டீச் அஸ் டு பிரே. எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தரலும். ஒரு யூதன், ஒரு எபிரேயர், அவங்கள போல ஜெபிக்கிறவங்க வேற யாரையும் பார்க்க முடியாது. வரலாற்றில் படிச்சேன், ரோமர்களோ கிரேக்கர்களோ இந்த யூதர்களை போல் பிரார்த்தனை பண்ணது கிடையாது. முறைப்படியாக அவர்கள் பிரார்த்தனை பண்ணதே கிடையாது என்று நான் வாசித்தேன். அப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன நடக்கிறது என்றால், தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, இயேசு கிறிஸ்துவிடத்தில் வந்து அவர்கள் எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தரல வேண்டும் என்று கேட்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய மேலான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Prayer is very powerful. ஜெபமானது நமக்கு மிகவும் பிரயோஜனமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய பிரார்த்தனையில ஒரு வித்தியாசம் இருந்தது. அதனாலதான் அவங்கள்ட்ட வந்து அந்த சீசர்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபம் பண்ண போதித்தருளும் என்று கேட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்துல, அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். வனாந்தரமான இடம், காலையில போய் ஒரு இடத்திலே அவர் ஜெபம் பண்ணினார். தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய உன்னதமான நாமத்திற்கு துதி உண்டாவதாக.
காலையிலே கடவுளை நோக்கி நாம் ஜெபிக்கும் பொழுது அது மிகவும் பிரயோஜனம். ஒரு தாமஸ் குக் என்பவர் என்ன சொல்றாருன்னா, நீ காலையில் எழுந்து கடவுளுடைய சமூகத்திலே ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாயானால் காலையிலிருந்து மாலை வரைக்கும் வரக்கூடிய தாக்குதல்கள், பிசாசுடைய போராட்டங்கள் உனக்கு விரோதமாய் வந்தாலும் அதில் நீ வெற்றி அடைவது உனக்கு சுலபம் என்று கூறுகிறார். அதான் ஒருத்தர் சொல்லுகிறார், யாரெல்லாம் காலை நேரத்தில் பிரார்த்தனை பண்ணார்களோ, என்னுடைய நண்பர் ஒருவர் சொல்லுவார், அவர் ஒரு பிராமின், அவர் காலையில 4 மணிக்கு எழுந்து பிரார்த்தனை பண்ணுவார். அவர் என்ன சொல்வார்னா, நான் 4 மணிக்கு அந்த பூஜை அறையில போய் பிரார்த்தனை பண்ணும் பொழுது அந்த கடவுளுடைய பிரசனம் என் மேல் வருவதை உணர்கிறேன் என்று. நான் உலகத்தில் அநேகரோடு பேசி இருக்கிறேன், அவங்களோடு பழகி இருக்கிறேன். மக்கள் பாருங்க, தெய்வ பக்தியில கடவுளோடு நாதா என் மன இருளை நீக்குவதற்கு ஒரு ஞான ஒளி இல்லையோ என்று சொல்லி தாய்மானவர் பிரார்த்தனை செய்தது போல அகஸ்டின் என்பவர் விதமாய் சொன்னார், O Lord, you have made us for yourself. Our hearts are restless until they find rest in thee. கர்த்தாவே, நீர் எங்களை உமக்கென்று உருவாக்கினீர். உம்மிடத்திலே இளைப்பாறுதல் பெறும் வரைக்கும் எங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அமைதல் இல்லாமல் இருக்கின்றன, ஓய்வின்றி இருக்கின்றன என்று அவர் அவ்விதமாக பிரார்த்தனை செய்தார். ஆகவே கடவுளிடத்திலே சேர்வதற்காக அதான் பாத்தீங்க, வெஸ்ட் மினிஸ்டர்ல விதமாக எழுதி வைத்திருக்கிறாங்க. வாட் இஸ் த சீஃப் எண்ட் ஆஃப் மேன்? மனிதனுடைய இறுதி நிலை என்ன? டு பி ஃபவுண்ட் இன் ஹிம் அண்ட் டு குளோரிஃபை ஹிம். அவரிடத்தில் காணப்பட வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா நம்பிக்கைக்கு பாத்திரமான ஒருவர் கடவுள் ஒருவர் தான். மனுஷன் சொல்லுவான், செய்ய மாட்டான், செய்வான், சொல்ல மாட்டான். கடவுள் என்னன்னா எதை சொல்றாரோ அதை தான் செய்வார், எதை செய்யறாரோ அதை தான் அவர் சொல்வார். ஆகவே தான் பாத்தீங்கன்னா நாம் கடவுளிடத்திலே அதிகாலையிலே ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னொரு வசனம் சொல்லுகிறது, அவர் லூக்காயில் சுவிசேஷத்துல அவர் வனாந்தரத்திலே போய் ஜெபம் பண்ணினார். இப்போ நம்ம பார்த்தோம், காலையில வனாந்தரத்துல ஒரு இருட்டோட ஒரு இடத்துல போய் ஜெபம் பண்ணாரு. ஆனா மாலை நேரத்துல கூட அவர் என்ன செய்தார் என்றால், வனாந்தரமான ஒரு இடத்தில் போய் தனியே ஜெபித்தார். அவரோட சீசர்லாம் இருந்தாங்க, 12 பேர் இருந்தாங்க, பிறகு 70 பேர் இருந்தாங்க. அவங்க வந்தாங்களோ வரலையோ அதை பத்தி அவர் கவலைப்படல. அவர் தனியா போய் ஜெபிக்க ஆரம்பித்தார். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. ஒரு மனிதன் கடவுளோடு கூட இருப்பான் என்றால் அவன் தான் பெரும்பான்மை கட்சி. The whole world with Satan is a minority. உலகமே பிசாசோடு இருந்தாலும் அது ஒரு சிறுபான்மை கட்சியாக தான் காணப்படும். ஆகவேதான் நீங்க தனிமையாக கடவுளோடு பேசுவதற்கு நாம் ஆயுதமா இருக்க வேண்டும். சிலருக்கு தனிமையா இருக்க முடியாது. நான் வெளிநாட்டில் படிக்கிற நாட்கள்ல என் நண்பர், அரை நண்பர் ஒருவர் இருந்தார். நான் சிங்கப்பூர்ல படித்துட்டு இருந்தேன். இவருடைய மனைவி மலேசியாவில் கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது கல்யாணம் கட்டக்கூடிய பிள்ளை, அவ பெனாங் என்று கொள்ளக்கூடிய பட்டணத்தில் இருந்தாங்க. என்ன நடக்கும்னா, ஒரு போன் வரும். அப்ப எல்லாம் இந்த செல்போன்லாம் கிடையாது. அந்த இந்த ரிங் பண்ற அந்த போன் தான், டயல் பண்ற போன். அந்த போன் வந்த உடனே இவருக்கு அழைப்பு வரும், உனக்கு ஒரு போன் வந்திருக்கு, கிட்ட போவார். அந்த போனை இப்படிதான் வச்சுக்குவார். அவர் பேசுறது யாருக்குமே தெரியாது, அவ்வளவு அருமையா பேசுவார். ஆனா ஒரு நாள் பாத்தீங்கன்னா 2 பேருக்கு சண்டைனாலும் சண்டை, பயங்கர சண்டை. ஏன்ட கூப்பிட்ட உடனே, பிரதர் நீங்க அந்த பெண்ணிடத்துல பேசுங்க, அவ என்னை பத்தி தப்பா நினைக்கிறான்னு சொல்லி. இப்ப பாருங்க, மனிதன் கடவுளோட பேசுறதுக்கும் மனிதன் மனிதனோடு பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்கும். ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தரோட பழகும் போது நீ தான் எனக்கு உயிர்னுவாங்க. ரத்தத்தை எடுத்து கூட நான் உன்னை நேசிப்பேன், நீ என்ன நேசிக்கணும், நான் உன்னைத்தான் கல்யாணம் கட்டுவேன், நீ என்னத்தான் கல்யாணம் கட்டுன்னு சொல்லி அப்படி செய்வாங்க. கடைசியில ஒருத்தர் ஏமாத்திட்டு போயிடுவாங்க. அதுல தான் மனிதர் தற்கொலை பண்ணுவதை பார்க்கிறோம், விரக்தி அடைவதை பார்க்கிறோம். ஆனா அந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கடவுளோடு தனிமையா நீங்க பேச கத்துக்கிட்டீங்கன்னா, உலகமே உங்களுக்கு விரோதமா வந்தாலும் சரி, குடும்பத்தார் உங்களை கைவிட்டாலும் சரி, நண்பர்கள், இடைஜன பந்துக்கள் எல்லாரும் உங்களை கைவிட்டாலும் சரி, நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது. நாம் கடவுளுடைய ஆலயம் பாருங்க. 3 மதங்கள் அப்படிதான் சொல்லுது. உளமே கோயில், ஊன் உடம்பு பேராலயம். திருமூலர் சொல்றார், தூய உள்ளம் இறைவன் தங்கும் ஆலயம் என்று இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கிறது. பைபிள்ல பாத்தீங்கன்னா, நீங்கள் கடவுளுடைய ஆலயம், கடவுளுடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கிறார். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். ஒருவன் இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுத்து போடுவேன். இந்த உள்ளத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கருப்பு புள்ளி இருந்தாலும் சொர்க்கம் அடைய முடியாதுன்னு சொல்லி நம்புறாங்க. அருமையான தேவ ஜனமே, இந்த காலை நேரத்தில் அல்லது மாலை நேரத்தில், இரவு நேரத்தில் நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் சரி, கடவுளோடு கூட பேச கற்றுக்கொள்ளுங்கள்.
ஒரு சின்ன பிள்ளை தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அன்போடு பேசுவது போல அவ்விடத்தில் நீங்கள் பேச கற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாய் இருக்கும். இன்னொரு வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்படிதான் இயேசு பிரார்த்தனை பண்ணாரோ தெரியாது. ஹோல் நைட் தனியாதும். நான் அந்த நாட்கள்ல நான் 22-24 வயசா இருக்கும் பொழுது மதுரையில் உள்ள கல்லூரியில ஆசிரியராய் பணிபுரிகையிலே எங்களுக்கு மதுரையில் உள்ள நேரு வித்தியாசாலையிலே ஒரு பிரார்த்தனை நடக்கும். அந்த பிரார்த்தனையை பாஸ்டர் ஸ்டீபன் என்பவர் நடத்துவார். நான் அந்த கூட்டத்திலே போய் அக்கார்டியன் வாசிப்பேன், பாட்டு நடத்துவேன். 10 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா 4 மணி வரைக்கும் அந்த பிரார்த்தனை தொடர்ந்து செல்லும். ஆனா அந்த பிரார்த்தனைக்கு 50-100 பேர் வருவாங்க, சம்டைம்ஸ் 200 பேர் வருவாங்க. அந்த இடம் முழுது நிரம்பி இருக்கும். 10 மணில இருந்து ஒரு 1/2 மணி நேரம் பாட்டு போடுவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் ஒரு 40 நிமிஷம் பிரசங்கம் பண்ணும், அப்புறம் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவாங்க, அப்புறம் டீ பிரேக்னு சொல்லிடுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் படுத்து அப்படியே பிள்ளைகளாம் தூக்க ஆரம்பிச்சிருவாங்க, சிலர் வீட்டுக்கு போயிடுவாங்க. அந்த 4 மணி வரைக்கும் ஜெபிப்பதற்குள்ள நேரத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஆனா இயேசுநாதர் பாத்தீங்கன்னா இரவு முழுதும் ஜெபித்தார். அவர் ஜெபித்த சூழ்நிலையை பாத்தீங்கன்னா என்ன நடக்குன்னா, அவர் விரோதமாக யூதர்களே எழும்பினாங்க. வேத பாரகர், பிறகு பரிசேயர், இவங்கெல்லாம் என்னன்னா யூதர்களிலே மிக முக்கியமான ஆட்கள், கடவுளை அதிகமாக நேசித்தவங்கன்னு சொல்லப்பட்டவங்க, எப்போதும் பிரார்த்தனை பண்ணுகிறவங்க சொல்லப்பட்டவங்க. ஆனா இயேசுநாதர் வந்து அவங்ககிட்ட இருக்க குறைகளை எல்லாம் எடுத்து காட்டினதுனால, மக்கள் அவரை பின்பற்றினதுனால, ஓய்வு நாளிலே குணப்படுத்துறதுனால என்ன நடந்தது என்றால், தேவன் அதிசயமான காரியங்களை செய்தார். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் பாருங்க, ஒரு மனிதன் வந்து இயேசுவிடத்துல வியாதியோடு வந்து நிற்கிறான். சூம்பின கையை உடைய ஒரு மனிதன். அவன் கையை அப்படி சூம்பினதாய் மாறினது என்றால், அவன் வந்து ரோமர்களுக்கு மொசைக் ஃப்ளோர் போடுவானாம். மொசைக் ஃப்ளோர் போடும்போது ரோமர்கள் அதை வெறுத்தார்கள். வெறுத்ததுனால அவன் என்ன நடந்தது என்றால், யூதர்கள் சொன்னாங்களாம், நீ செத்து போனா பரவாயில்ல, நீ உயிரோடு இருப்பதை காட்டிலும் இந்த ரோமர்களுக்கு வேலை செய்வது காட்டிலும் இறந்து போவது நல்லது என்று சொல்லி அவர்கள் மிகவும் மிகவும் கோபமுடையவர்களாய் காணப்பட்டார்கள். இவன் அந்த மொசைக் ஃப்ளோர் போட்டதுனால அவனுடைய கையை அடிச்சு அப்படியே சூப்பி போயிடுச்சான். குடும்பத்தையே விரட்டிட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் இயேசு கிறிஸ்து அவனுடைய கையை குணமாக்கினார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அற்புதம் நடந்துருச்சுன்னா, அந்த அற்புதம் நடந்த உடனே அவருக்கு அன்பு காட்டுறவங்க இருக்கிறாங்க, வீட்டுக்கு கூட்டு போறவங்க இருக்கிறாங்க, பரிசு கொடுக்கறவங்க இருக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு சிலர் சின்ன ஒரு காரியம் நடந்துட்டாலும் அது பெரிதா படம் எடுத்து காட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இயேசு செய்த அற்புதங்கள்லாம் மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். ஊமையும் செவிடுமானவனை குணமாக்கினார். அவரிடத்துல இருந்த அற்புத வல்லமை. அந்த காலத்துல ஒரு ராஜா சொன்னாராம், இயேசுநாதரை அங்க அவருடைய ஊருக்கு வர சொன்னாராம். என்னுடைய ஊருக்கு நீ வந்துரு, இங்கேயே இருங்க, நீங்க இப்படி அற்புதங்கள் செய்தா போதும், நான் உங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா இயேசு வந்த நோக்கம் அதற்காக அல்ல. அந்த மனிதனை அவர் குணமாக்கினார். குணமாக்கி என்ன நடந்தது என்றால், சோமான உடனே யாரும் அங்க வந்து அவரை பாராட்டுற மாதிரி தெரியல. இங்க சொல்லியிருக்குது, அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவரோடொருவர் ஆலோசித்தார்கள். அந்த நாட்களில தான் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி ரா முழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ரா முழுதும், இரவு முழுதுமாக அவர் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். பண்ணிட்டு பாத்தீங்கன்னா 12 சீசர்களை தேர்ந்தெடுக்கிறார். அதுல ஒருத்தர் தாங்க யூதாஸ் காரியத். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் எழுதியிருக்கிறது, மனுஷனுக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தார். மனுஷனுக்கு உள்ளிருப்பதை அவர் அறிந்திருந்தார். அப்ப இதுக்கு 12 பேர்ல இந்த யூதாஸ் காரியத்தை தேர்ந்தெடுத்தார். இப்ப என்ன வந்து இப்படி தேர்ந்தெடுக்க சொன்னா அவனை எடுத்துக்கவே மாட்டேன். திருட்டு பயல்களை நம்ம வைக்க மாட்டோம், அக்கிரமக்காரனை வைக்க மாட்டோம். சில பாத்தீங்கன்னா முன்னால சிரிப்பான், பின்னால கடிப்பான், காலில் விழுந்து கழுத்தா இருப்பான், அன்பு கேட்டு அம்பு விடுவான். யாரங்க நம்புறது? உங்களை போல நல்லவர் யாரு இல்லைன்னு அங்க போய் இவன் பிச்சைக்கார பையன், திருட்டு பையன் திட்டிட்டு போவான். இதாங்க உலகம். அப்படிப்பட்ட அந்த உலகத்துல பாருங்க, நம்ம யாரையும், யார் நம்மளை நேசிக்கிறாங்களோ, யார் நமக்கு அன்பு காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் நம்ம அன்பு காட்டுவோம். ஒரு கடினமான மனிதனுக்கு செய்யவே மாட்டோம், நமக்கு விரோதமா இருக்கிறவங்க செய்ய மாட்டோம். ஆனா இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா அந்த 12 பேர்ல ஒருத்தனை யூதாஸ் காரியத்தை தேர்ந்தெடுத்தார். அதுல ஒருத்தர் விதமாய் சொல்றார், ஒரிஜின் என்பவர் என்ன சொல்றாருன்னா, உன்னிடத்துல 12 பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு யூதாஸ் காரியத்தில் இருப்பான், ஒரு எட்டப்பன் இருப்பான், உன்னை காட்டி கொடுக்கிற ஒருத்தர் இருப்பான்,
உனக்கு விரோதமா பேசுற ஒருத்தர் இருப்பான். நீ அதை சமாளிப்பதற்கு நீ ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்று அவர் கூறுகிறார். நம்ம குடும்பத்துல 12 பேர்ல ஒருத்தர் இருப்பான் விரோதியா. நம்ம வேலை செய்யற இடத்துல 12 பேர்ல ஒருத்தர் இருப்பான். ஆனா பாத்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில கடவுள் மேல நம்ம எப்பொழுதும் நம்பிக்கையுள்ளவர்களா இருப்போம் என்றால் நம்ம ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா கொஞ்ச காலம் இருக்க போறோம். அது பல பிராயங்கள், சிறுபிள்ளை பிராயம், பிறகு யுவனர் பிராயம், பிறகு அடோலசென்ட், அந்த வாலிப உள்ளம், யூத் பீரியட், பிறகு அடல்ட்ஹுட்னு சொல்லுவாங்க, முதியோருக்குரிய, அப்புறம் ஓல்டு பீப்புள். இதெல்லாம் அப்படி ஒவ்வொரு ஸ்டேஜா வந்துகிட்டே இருக்குது. இந்த சிறு வயதிலிருந்தே கடவுளோடு கூட நம்ம நெருங்கி பழகிட்டோம்னா அது மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கும். நான் ஒருவரை குறித்து விதமாய் படித்தேன். யாருன்னா லாரன்ஸ் சொல்லக்கூடிய ஒருவர் இருந்தார். அவர் ஒரு மொனாஸ்ட்ரி, ஒரு மடத்துல போய் பணிபுரித்தார். அவர் ஒரு பிரதராக அங்க இருந்தார். பிரதராக இருக்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், அவருக்கு கொடுக்கப்பட்ட வேலை, அவர் எடுத்த உடனே ரெவரண்ட் பேர் வைக்கல, வெறும் பிரதரா தான் இருந்தார். அவர் கொடுக்கப்பட்ட வேலை உருளைக்கிழங்கு உரிக்கிறது, தோல் உரிக்கிறது. நான் ஐரோப்பா போயிருக்கிறேன். அங்க ஒரு உருளைக்கிழங்கு இவ்வளவு பெருசு இருக்கும். ஒரு கிழங்கு சுட்டு அப்படியே கொடுப்பாங்க, பிரெட்டோட சாப்பிடுவோம். அந்த மாதிரி இந்த உருளைக்கிழங்கு உரிக்கிற வேலையை தான் கொடுத்தாங்களாம். அவரு அதுக்குள்ள கோவப்பட்டு, எனக்கு இந்த வேலையை கொடுத்துட்டாங்க, நான் ஒரு ஃபாதராக வேண்டியவர், நான் ஒரு குருவாக மாற வேண்டியவர், அப்படிலாம் நினைக்கிறேன். அந்த 400 உருளைக்கிழங்குகளை உரிக்கும் பொழுதே தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தாராம். அருமையானவர்களே, நாம் கடவுளோடு கூட நம்ம பேச கற்றுக்கொள்வோம் என்றால் அவர் நமக்கு மிகவும் ஆசீர்வாதத்தை தருவார். அவர் நம்மை கைவிடவே மாட்டார். நாம் கடவுளோடு பேசுவதற்கு நான் அடுத்த செய்தியிலே எவ்விதமாக கடவுளோடு பேசுவது என்பது குறித்து பேச நான் விரும்புகிறேன். ஒருவேளை நீங்கள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஜெபிக்க முடியவில்லை என்றால், மார்ட்டின் லூத்தர் சொல்றார், when it's hard to pray, pray hard. உனக்கு ஜெபம் பண்ணுவது கடினமாய் இருக்கும் என்றால் கடினப்பட்டு கஷ்டப்பட்டு ஜெபி என்றால். ஜெபத்தை போல சுலபமானது எதுவும் இல்லை. அதே நேரத்தில் ஜெபத்தை போல கடினமானது எதுவும் கிடையாது. பாருங்க, பேசிக்கிட்டே இருப்போம், நேரம் போறதே தெரியாது. 2 பெண்கள் சேர்ந்துட்டாங்கன்னா போதும், நல்லா பேசுவாங்க. அக்கா, நேரம் போனதே தெரியல. நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க, கண்ணை மூடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தெய்வமே தெய்வமேனா அந்த நேரத்தில் எண்ணங்களாம் அலை பாயும். மனம் ஒரு குரங்குனாங்க. வீட்டுக்கு போயிடும், ஐயோ பாலை மூடி வச்சுட்டு வந்தானா, ஜன்னலை மூடிட்டு வந்தானா, உள்ள பூனை புதுருக்குமா, இப்படிலாம் எண்ணம் அல்லேலூயான்னு சொன்ன உடனே டக்குன்னு திரும்பவும் அந்த வேதாளம் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறுறது போல அங்க சர்ச்சுக்குள்ள வந்துருவாங்க. இதுதான் பாருங்க, மனிதனுக்கு கடவுளோடு பிரார்த்தனை பண்ணுவது மிகவும் கடினம். அதனாலதான் பாத்தீங்கன்னா நெத்தியில் இப்படி கையை வைத்துக் கொண்டு நீ கடவுளை நினைக்க வேணும்னு சொல்லுவாங்க. கடவுளோடு நாம் ஒருமுகப்படுத்த கத்துக்கிட்டோம்னா அவரை போல நல்லவர் யாரும் கிடையாதுங்க. நம்ம நம்முடைய பிரச்சனைகளை யார்கிட்ட சொல்றோம். சிலர் பாத்தீங்கன்னா அவங்க பிரச்சனைன்னு உங்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஆனா உங்க பிரச்சனை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. சிலர் பாத்தீங்கன்னா கேட்கிற மாதிரி கேட்பாங்க, பிறகு ஊரே பரப்பிடுவாங்க. Gossip travels faster than the gospel. இந்த நற்செய்தியை காட்டிலும் புற்செய்தி அல்லது பிறர் பத்தி குறை சொல்றது வேகமா பரவுமா. பாருங்க, உண்மை வாசலுக்குள் நுழையுமுன் பொய் ஊரையே சுத்தி வந்துருமா. Before the truth enters the door, the lie will come around the city. இப்படிப்பட்ட உலகத்தில் நம்ம வாழ்ந்து வருகிறோம். கடவுளோடு பேச கற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஜெபாவிய கடவுள் தரும்படி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். உன்னதத்திலே வாசமாயிருக்கிறீர்கள் அருமை தகப்பனே, இதை கேட்கிற அருமையான மக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, ஜெபத்தின் ஒரு முக்கியத்துவத்தை நாங்கள் கற்றுக்கொண்டோம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்கு மூத்த சகோதரராக இருக்கிறீர். காலையிலே ஜெபித்தீர், வனாந்தரத்திலே ஜெபித்தீர், மாலையிலே ஜெபித்தீர், இரவு முழுது ஜெபித்தீர். உடைய ஜெப வாழ்க்கையை பின்பற்ற எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கடவுளை தகப்பனாக நீர் கருதினீர் அப்பா. நாங்கள் கடவுளை தகப்பனாக கருதி இடத்துல பிரார்த்தனை செய்ய கிருபை தாரும். தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடுவேன் என்று சொன்னீரே. தாயானவர் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீரே. உமக்கே இந்த நாளிலே துதிகனமாய்மை ஏறெடுக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபத்தின் ஆவியை ஊற்றும் ஆண்டவரே. கன நித்திரையின் ஆவியை அகற்றி போடும் ஆண்டவரே. ஜெபிப்பதற்கு கிருபை தாரும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமென்.